வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2025 டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி வியாழக்கிழமை. வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: மாலத்தீவு முதல் இலங்கைக்கு தெற்கு பகுதி வரை நீண்ட சுழற்சியாக நிலநடுக்கோட்டு ஒட்டி காற்று சுழற்சி நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் சுமத்ரா அருகே ஒரு காற்று சுழற்சி நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு மேற்கே முன்னேற முடியாமல் தொடர்ந்து அதே இடத்தில் நிலை கொண்டு வரக்கூடிய நாட்களில் அடுத்தடுத்த நிகழ்வோடு ஒன்றிணைந்து நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு பகுதி ஒரு தீவிர புயல் உருவாகும் என்பதால் இந்த நிகழ்வு முன்னேற முடியாமல் தொடர்ந்து அதே இடத்தில் நிலை கொண்டு நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு பகுதி உருவாகும் புயல் மேற்கே கடந்த பிறகு இந்த நிகழ்வு மெல்ல முன்னேறி வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு டிசம்பர் 30ஆம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் மழை கொடுக்கும் விதமாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு தீவிரமடைந்து வடக்கு நோக்கி பயணித்து இலங்கைக்கு கிழக்கு புறமாக வடக்கு நோக்கி பயணித்து அந்தாமான் வரை சென்று மீண்டும் காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை தீவிரமடைந்து ஜனவரி முதல் வாரத்தில் தமிழகத்திற்கு மழை கொடுக்கும் விதமாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு தமிழகம் ஊடாக மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. அதற்கு முன்னதாக தமிழகத்தில் இன்று ஜனவரி 18ஆம் தேதி வியாழக்கிழமையை பொறுத்தவரை இரவு நேரங்களில் லேசான குளிர் இருக்க வாய்ப்புள்ளது. தென் மாவட்டங்களுக்கு குறைவாகவும் வட மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலாகவும் இருக்க வாய்ப்பது. வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் இரவு நேரங்களில் குளிர், பகல் நேரங்களில் வெயில் மட்டுமே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று டிசம்பர் 18, 19, 20, 21 அடுத்த நாட்கள் தொடர்ந்து தமிழகத்தில் இரவு நேரங்களில் குளிர், பகல் நேரங்களில் வெயில் மட்டுமே இருந்தாலும் டிசம்பர் 21ஆம் தேதி வளிமண்டலத்தில் ஒரு சுழற்சி அந்தமான் கடற்பகுதிக்கு வர இருக்கிறது. வளிமண்டல சுழற்சி சுமார் 3000 மீட்டருக்கு மேல் வளிமண்டல சுழற்சி அந்தமான் கடற்பகுதிக்கு வர இருக்கிறது. அந்த நிகழ்வு மேற்கு நோக்கி முன்னேறி வந்து டிசம்பர் 23ஆம் தேதி இலங்கைக்கு லேசான மழைப்பொழிவை கொடுக்கும் விதமாக அமையும். அந்த நிகழ்வு டெல்டா மாவட்டங்கள் வழியாக தமிழகம் ஊடாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த நிகழ்வு டிசம்பர் 25ஆம் தேதி தமிழகத்தில் மழை கொடுக்க இருக்கிறது. லேசான மழைப்பொழிவு ஒரு இடங்களில் தூறலாம், ஒரு இடங்களில் லேசான நனைக்கும் மழையாக இருக்கலாம். நாகப்பட்டினம் தொடங்கி சென்னை வரை உள்ள கடலோரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதிகாலை நேரங்களில் டிசம்பர் 25ஆம் தேதி அதே வழியில் வெயில் வந்த பிறகு மீண்டும் கடலோர மாவட்டங்கள் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கும் லேசான மழைப்பொழிவு கொடுக்க வைப்பது. டிசம்பர் 25ஆம் தேதி டிசம்பர் 26ஆம் தேதி சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும். சென்னை முதல் நாகப்பட்டினம் வரை உள்ள கடலோர மாவட்டங்கள் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கும் லேசான முதல் மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்பது. ஓரிடங்களில் லேசான தூறல் மட்டுமே கிடைக்க வாய்ப்பது. டிசம்பர் 26ஆம் தேதி டிசம்பர் 27ஆம் தேதி சென்னைக்கு தெற்கு உள்ள கடலோர மாவட்டங்கள் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்கள் தென் மாவட்ட கடலோரங்களில் லேசான மழைப்பொழிவு கொடுக்க வாய்ப்புள்ளது. டிசம்பர் 28ஆம் தேதி டெல்டா மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கோயம்புத்தூர் தெற்குள்ள பகுதிகள், மேலும் தென் மாவட்டங்கள் முழுவதுமே லேசான மழைப்பொழிவாக டிசம்பர் 28ஆம் தேதி கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. டிசம்பர் 29ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே மழை கொடுத்து வளிமண்டல சுழற்சி அரபிக்கடலை நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. இதே வேளையில் டிசம்பர் 30ஆம் தேதி 31ஆம் தேதி இலங்கைக்கு இப்போது சுமத்ரா அருகே நிலை கொண்டிருக்கும் நிகழ்வு மெல்ல முன்னேறி வந்து இலங்கைக்கு கிழக்கு பகுதி நிலை இருக்கும். இந்த நிகழ்வு டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கு மேகம் சூழ்ந்து காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு சற்று மிக நெருக்கமாக வந்து மீண்டும் கிழக்கு நோக்கி பயணித்து அந்தாமான் வரை சென்று மீண்டும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைந்து மேற்கு நோக்கி முன்னேறி வர வாய்ப்புள்ளது. இந்த நிகழ்வு இலங்கைக்கு வடக்கு புறமாக தமிழகம் ஊடாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வால் ஜனவரி முதல் வாரத்தில் ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரும் நாட்களை பொறுத்தவரை தமிழகத்தில் இப்போதைக்கு இரவு நேரங்களில் பனிப்பொழிவு, பகல் நேரங்களில் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்பது. வளிமண்டல சுழற்சி 21ஆம் தேதிக்கு பிறகு அந்தமானுக்கு ஒரு வளிமண்டல சுழற்சி 21ஆம் தேதி வரை இருக்கிறது. அந்த நிகழ்வு முன்னேறி வந்து டிசம்பர் 25 கடலோர மாவட்டங்கள் அதனொற்றியுள்ள உள் மாவட்டங்களுக்கு லேசான மழைப்பொழிவு. டிசம்பர் 26ஆம் தேதியும் நாகப்பட்டினம் தொடங்கி சென்னை வரை உள்ள கடலோர மாவட்டங்கள் அதனொற்றியுள்ள உள் மாவட்டங்களுக்கு லேசான மழைப்பொழிவு. ஓரிடங்களில் லேசான தூறல் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் டிசம்பர் 27ஆம் தேதி டெல்டா மாவட்டங்கள் தொடங்கி தென் மாவட்ட கடலோரங்களிலும் மழை கிடைக்க வாய்ப்பது. டெல்டா மாவட்டங்கள் உள்பகுதிக்கும் பரவலாகவே லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பது. டிசம்பர் 28ஆம் தேதி பெரும்பாலும் டெல்டா மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கு பரவலாகவே லேசான மழைப்பொழிவு கொடுத்து வளிமண்டல சுழற்சி அரபிக்கடலை நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய நாட்களில்
இப்போதைக்கு பனிப்பொழிவு இருந்தாலும் வரும் நாட்களில் லேசான மழைப்பொழிவு டிசம்பர் 25ஆம் தேதிக்கு பிறகு ஓரிரு இடங்கள் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் இன்று தமிழக கடற்கரையோரங்களில் 30 முதல் 40 கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் டெல்டா மாவட்டங்கள் தொடங்கி தென் மாவட்ட கடலோரங்கள் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கும் லேசான காற்று இருக்க வாய்ப்புள்ளது. அதே வெளியில் வங்கக்கடல், மன்னார் வளைகுடா, குமரிக்கடலிலும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்தே காணப்படும். வங்கக்கடலை விட மன்னார் வளைகுடா, குமரிக்கடலில் காற்றின் வேகம் அதிகபட்சம் 45 முதல் 55 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. இடையிடையே 60 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. ஆனால் இன்று டிசம்பர் 18, 19, 20 தேதிகளில் காற்றின் வேகம் இருந்தாலும் 21ஆம் தேதிக்கு பிறகு காற்றின் வேகம் மெல்ல குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளை டிசம்பர் 25ஆம் தேதிக்கு பிறகு மேலும் காற்றின் வேகம் குறைந்து காணப்படும். இப்போது சுமத்ரா அருகே நிலவனுக்கும் காற்றுச்சுழற்சி சற்று தீவிரமடைந்து டிசம்பர் 27ஆம் தேதிக்கு பிறகு மேற்கு நோக்கி முன்னேறி வரும் என்பதால் மீண்டும் காற்றின் வேகம் வங்கக்கடல், மன்னார் வளைகுடா, குமரிக்கடலும் காற்றின் வேகம் டிசம்பர் 27ஆம் தேதிக்கு பிறகு அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் தமிழகத்தில் ஒரு நல்ல மழைப்பொழிவு என்பது ஜனவரி முதல் வாரத்தில் ஒரு நல்ல மழைப்பொழிவாக மீண்டும் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரு நல்ல மழைப்பொழிவாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெறுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.